வணக்கம். ஜம் செய்திகளுக்காக நான் பிரீதா. இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜம் தலைப்பு செய்திகளை காணலாம். ஜூன் 21ஆம் நாள் நீட் மறுதேர்வு நடத்தப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அறிவிப்பு. முறைகேட்டை தவிர்க்க அடுத்த ஆண்டு முதல் கணினி வழியாக தேர்வு நடத்த திட்டம். நீட் மறுதேர்வு நடத்தும் முடிவை கைவிடக் கோரி பிரதமர் நரேந்திர மோடிக்கு திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கடிதம். 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கையை நடத்த வலியுறுத்தல். பிரதமர் மோடி செய்த தவறுக்கான விலையை மக்கள் கொடுக்க வேண்டியுள்ளதாக ராகுல் காந்தி கருத்து. பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்துள்ள நிலையில் மீதி வசூல் இன்னும் பல தவணைகளாக நடைபெறும் என்றும் எச்சரிக்கை. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை திரும்ப பெறும் பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். காய்கறிகள், உணவுப் பொருட்கள், இன்றியமையா பொருட்களின் விலை உயரும் என்றும் சுட்டிக்காட்டல். இனி விரிவான செய்திகளை காணலாம். மருத்துவ படிப்பில் சேர்வதற்கான நீட் மறுதேர்வு ஜூன் 21ஆம் நாள் நடத்தப்படும் என்றும் அடுத்த ஆண்டு முதல் கணினி வழியாக தேர்வு நடத்தப்படும் என்றும் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அறிவித்துள்ளார். தில்லி மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் நீட் தேர்வு தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது மே 3ஆம் நாள் நடத்தப்பட்ட நீட் தேர்வு குறித்து மே 7ஆம் நாள் ஒரு புகார் வந்ததாக தெரிவித்தார். அது குறித்து உடனடியாக விசாரிக்க சிபிஐக்கு உத்தரவிட்டதாகவும் கூறினார். இது தொடர்பாக பல்வேறு மாநிலங்களில் விசாரித்ததில் நீட் தேர்வு வினாத்தால் முன்கூட்டி வெளியானது தெரிய வந்ததாகவும் இதனால் நீட் தேர்வை ரத்து செய்ததாகவும் குறிப்பிட்டார். தேர்வில் நடைபெறும் முறைகேடுகளை பொறுத்து கொள்ள முடியாது என்றும் முறைகேடுகளால் தேர்வர்கள் பாதிக்கப்பட்டது வருத்தமளிப்பதாகவும் இருந்தாலும் நாட்டின் நலன் கருதி தேர்வை ரத்து செய்த முடிவை எடுத்ததாகவும் அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறினார். தேசிய தேர்வு முகமை தகுதியுள்ள தலைமையிடமே உள்ளதாகவும் இது உச்சநீதிமன்றத்தின் பரிந்துரையாலே அமைக்கப்பட்டதாகவும் கூறினார். தேசிய தேர்வு முகமையால் நடத்தப்படும் தேர்வுகளை ஆண்டுக்கு 1 கோடி பேர் எழுதுவதாகவும் அதில் தவறுகளே நேராமல் இருப்பதை உறுதி செய்வோம் என்றும் கூறினார். அடுத்த ஆண்டு முதல் நீட் தேர்வை கணினி அடிப்படையிலானதாக நடத்த உள்ளதாக அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். ஜூன் 21ஆம் நாள் மறுதேர்வு நடத்த உள்ளதாகவும் இம்முறை தேர்வெழுத கூடுதலாக 1/4 மணி நேரம் அளிப்பதாகவும் தெரிவித்தார். பிற்பகல் 2 மணி முதல் 5:15 மணி வரை தேர்வு நடத்தப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். தேர்வுக்கான அனுமதி சீட்டு ஜூன் 14ஆம் நாள் வழங்கப்படும் என்றும் தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்ட விவகாரத்தில் மறுதேர்வு நடத்தும் முடிவை கைவிட வேண்டும் என்றும் 12ஆம் வகுப்பு மதிப்பெண்களின் அடிப்படையில் மருத்துவ படிப்புகளுக்கான இடங்களை மாநில அரசுகளே நிரப்பிக்கொள்ள அவசர சட்டம் இயற்ற வேண்டும் என்றும் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடிக்கு மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். அதில் நீட் தேர்வுக்கான வினாத்தாள்களை முன்கூட்டியே வெளியிட்டதாக பல மாநிலங்களை சேர்ந்த 45 பேர் இதுவரை பிடிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்கு முன்பும் பல ஆண்டுகளில் நீட் தேர்வுகளில் நடைபெற்ற முறைகேடுகளை பட்டியலிட்டுள்ளார். பீகார், ஜார்க்கண்ட், ராஜஸ்தான், குஜராத் ஆகிய மாநிலங்களில் அதிக மோசடி நடந்து சிபிஐ விசாரணை நடத்தியதை சுட்டிக்காட்டியுள்ளார். இவற்றுடன் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடக மாநிலங்களை சேர்ந்த மாணவர்களுக்கு வெளி மாநிலங்களில் தேர்வு மையம் ஒதுக்குவது போன்ற பிரச்சனைகளையும் சுட்டிக்காட்டியுள்ளார். சிபிஎஸ்இ பாடத்திட்டத்திற்கு சாதகமாக வடிவமைக்கப்பட்டிருக்கும் நீட் தேர்வில் கோச்சிங் இல்லாமல் போட்டி போட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். நீட் தேர்வை ரத்து செய்து பள்ளி பொதுத் தேர்வு மதிப்பெண்களின் அடிப்படையில் மாநில அரசுகளே மருத்துவ படிப்புகளுக்கான இடங்களை நிரப்ப அனுமதிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். பெட்ரோல் டீசல் விலை உயர்வு குறித்து மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வெளியிட்டுள்ள பதிவில் பிரதமர் நரேந்திர மோடி செய்த தவறுகளுக்கான விலையை மக்கள் கொடுக்க வேண்டியுள்ளதாக தெரிவித்துள்ளார். 5 மாநில சட்டமன்ற தேர்தல் நிறைவடைந்து புதிய அரசுகள் பொறுப்பேற்றுள்ள நிலையில் எண்ணெய் நிறுவனங்கள் இன்று முதல் பெட்ரோல் டீசல் விலையை லிட்டருக்கு 3 ரூபாய் உயர்த்தியுள்ளன. இதுகுறித்து மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி சமூக வலைதள பக்கத்தில் ஒரு பதிவிட்டுள்ளார். அதில் மேற்காசிய சிக்கலின் போது பிரதமர் நரேந்திர மோடி மக்கள் நலனை கருதி உறுதியான நிலையை எடுக்க தவறிவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். இதன் விளைவாக பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்துள்ளதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி செய்த தவறுகளுக்கான விலையை மக்கள் கொடுக்க வேண்டியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மீதி வசூல் இன்னும் பல தவணைகளாக நடைபெறும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். பெட்ரோல் டீசல் விலை உயர்வை எண்ணெய் நிறுவனங்கள் உடனே திரும்ப பெற வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பெட்ரோல் டீசல் விலை லிட்டருக்கு 3 ரூபாயும் வாகனங்களுக்கான எரிவாயு விலை கிலோவுக்கு 2 ரூபாயும் உயர்த்தப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். மக்களின் அன்றாட வாழ்க்கையில் மிக மோசமான பாதிப்புகளை ஏற்படுத்தும் இந்த விலை உயர்வை தவிர்த்திருக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை ஏற்கனவே அதிகமாக உள்ளதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். பெட்ரோல், டீசல், எரிவாயு ஆகியவற்றின் விலைகள் உயர்த்தப்பட்டிருப்பதால் காய்கறிகள், உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட இன்றியமையா பொருட்களின் விலை கணிசமாக உயரும் என்று தெரிவித்துள்ளார். இது ஏழைகள், நடுத்தர மக்களின் வாழ்க்கையில் பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். எனவே பெட்ரோல், டீசல், எரிவாயு ஆகியவற்றின் விலை உயர்வை எண்ணெய் நிறுவனங்கள் உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று அன்புமணி வலியுறுத்தியுள்ளார்.
பிரதமரும் உள்துறை அமைச்சரும் தங்களது பாதுகாப்பு வாகனங்களின் எண்ணிக்கையை 2ஆக குறைத்துள்ளதாக மத்திய அமைச்சர் சஞ்சய் சேத் தெரிவித்துள்ளார். ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் மத்திய அமைச்சர் சஞ்சய் சேத் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பிரதமரும் உள்துறை அமைச்சரும் தங்களது பாதுகாப்பு வாகனங்களின் எண்ணிக்கையை 2ஆக குறைத்துள்ளனர். அந்த வகையில் நானும் நகரம் முழுவதும் இருசக்கர வாகனத்தில் மட்டுமே பயணம் செய்ய உள்ளதாகவும், தேவைப்பட்டால் ஒரே ஒரு வாகனத்தை மட்டும் பயன்படுத்த முடிவெடுத்துள்ளதாகவும் தெரிவித்தார். இவை அனைத்தும் நாட்டின் நலன் கருதியே, இதனை அரசியல் கண்ணோட்டத்துடன் பார்க்க வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார். உதயநிதிக்கு சனாதன தர்மம் என்றால் என்னவென்று தெரியாது என்று அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். சென்னையில் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது உதயநிதிக்கு சனாதன தர்மம் என்றால் என்னவென்று தெரியாது என்று கூறினார். இந்துக்கள், முஸ்லிம்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் என அனைவரையும் நாங்கள் எப்போதும் சமமாகவே நடத்துகிறோம் என தெரிவித்தார். தனிப்பட்ட முறையில் தனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது. ஆனால் ஒரு அமைச்சராக நான் மரியாதை அளிக்க கடமைப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நாங்கள் இந்துக்களுக்கு எதிரானவர்கள் அல்ல, ஆனால் நாங்கள் மதத்தை திணிக்கும் இந்துத்துவாவிற்கு எதிரானவர்கள் என்று கூறினார். தமிழ்நாட்டில் சனாதன தர்மம் என்பது சமத்துவமின்மை. இதற்கு உதயநிதி நிச்சயமாக விளக்கம் அளிக்க வேண்டும் என்று தெரிவித்தார். பெட்ரோல் டீசலின் விலையை லிட்டருக்கு 3 ரூபாய் உயர்த்திய ஒன்றிய அரசுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் கண்டனம் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் தனது சமூக வலைதள பக்கத்தில் பெட்ரோல் டீசலின் உயர்வை கண்டித்து பதிவிட்டுள்ளார். அதில் பெட்ரோல் டீசல் விலையை லிட்டருக்கு 3 ரூபாய் உயர்த்திய ஒன்றிய அரசுக்கு வன்மையாக கண்டனம் தெரிவித்தார். இந்த விலை உயர்வால் ஆட்டோ, கால் டாக்ஸி, டெலிவரி ஊழியர்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என்று தெரிவித்தார். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறைந்த போது பெட்ரோல் டீசல் விலையை குறைக்காமல் லாபம் பார்த்த ஒன்றிய அரசு தற்போது சுமையை பொதுமக்கள் மீது சுமத்தியுள்ளது என்றும் குற்றம் சாட்டினார். இதன் தாக்கம் சிறு தொழில்கள் முடங்கி போகும் அபாயம் உள்ளது என்று எச்சரிக்கை விடுத்தார். ஒன்றிய அரசு உடனடியாக இந்த விலை உயர்வை திரும்ப பெற வேண்டும் என கேட்டுக்கொண்டார். டீசல், பெட்ரோல் மற்றும் சமையல் எரிவாயு ஆகியவற்றின் விலை உயர்வால் நமது நாட்டு மக்கள் மீது மிக கடுமையான சுமையை ஏற்படுத்தும் என சமாஜ்வாதி கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் அவதேஷ் பிரசாத் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசம் அயோத்தியாவில் சமாஜ்வாதி கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் அவதேஷ் பிரசாத் எரிபொருள் விலை உயர்வு குறித்து செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது டீசல், பெட்ரோல் மற்றும் சமையல் எரிவாயு ஆகியவற்றின் விலை உயர்வால் நமது நாட்டு மக்கள் மீது மிக கடுமையான சுமையை ஏற்படுத்தும் என்று தெரிவித்தார். பொருளாதாரம் முழுமையாக சீர்குலைந்து விட்டது என்றும், வெளியுறவு கொள்கையும் தோல்வியடைந்து விட்டது என்றும் கூறினார். விலைகள் உயர்வுக்கு மத்திய அரசிடம் இதற்கு எந்த தீர்வும் இல்லை என்று குற்றம் சாட்டினார். எரிபொருளின் விலையானது குறைந்த அளவிற்கே உயர்த்தப்பட்டுள்ளது என மேற்கு வங்க அமைச்சர் திலீப் கோஷ் தெரிவித்துள்ளார். மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் மேற்கு வங்க அமைச்சர் திலீப் கோஷ் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்வு குறித்து செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது கடந்த 3 ஆண்டுகளாக மேற்காசிய போர் காரணமாக பிற நாடுகளில் பல்வேறு வகையான நெருக்கடிகள் எழுந்துள்ளதாக தெரிவித்தார். பிரதமர் மோடி நமக்கு எவ்வித தீங்கும் ஏற்படாமல் தடுத்துள்ள நிலையில் எரிபொருளின் விலை மட்டுமே உயர்ந்துள்ளது என்று கூறினார். எரிபொருளின் விலையானது குறைந்த அளவிற்கே உயர்த்தப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். கொறடா விஜயபாஸ்கர் சபாநாயகரை சந்தித்து அதிமுகவின் மற்றொரு அணியினரை பற்றி மனு ஒன்றை அளித்துள்ளதாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சி வி சண்முகம் தெரிவித்துள்ளார். சென்னையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சி வி சண்முகம் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தங்களது கொறடா விஜயபாஸ்கர் சபாநாயகரை சந்தித்து அதிமுகவின் மற்றொரு அணியினரை பற்றி மனு ஒன்றை அளித்துள்ளதாக கூறினார். அதாவது விஜயபாஸ்கர் பிறப்பித்த கொறடா உத்தரவை மீறிய இபிஎஸ் அணியினர் மீது கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் அவர்களை தகுதி நீக்கம் செய்ய கோரி மனு தாக்கல் செய்துள்ளதாக தெரிவித்தார். கேரளாவில் முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ள வி.டி. சதீஷன் ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து ஆட்சி அமைக்க கோரிக்கை விடுத்துள்ளார். கேரளா சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி அதிக இடங்களை கைப்பற்றி ஆட்சி அமைக்க தயாரானதெனினும் கடந்த 11 நாட்களாக அக்கட்சியின் மூத்த தலைவர்களுக்குள் முதலமைச்சர் யார் என போட்டி நிலவி வந்தது. இதைத் தொடர்ந்து காங்கிரஸ் தலைமை முன்னாள் எதிர்க்கட்சி தலைவரான வி.டி. சதீஷனை கேரளாவின் முதல்வராக அறிவித்தது. இதையடுத்து கட்சி அலுவலகத்தில் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு கடிதம் பெற்ற வி.டி. சதீஷன் கேரளா ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து தனது தலைமையிலான அரசை அமைக்க கோரிக்கை வைத்தார். இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட ஆளுநர் விரைவில் ஆட்சி அமைக்க அனுமதி அளிக்க உள்ளார். இதையடுத்து வரும் 18ஆம் தேதி கேரளாவின் 13வது முதலமைச்சராக வி.டி. சதீஷன் பதவியேற்கிறார். அவருடன் 21 அமைச்சர்களும் பதவியேற்க உள்ளதாக எதிர்பார்க்கப்படுகிறது. 2026 நிதியாண்டில் CIELHR நிறுவனம் 32% வளர்ச்சியை பதிவு செய்து தனது வருவாயை கிட்டத்தட்ட 1984 கோடி ரூபாயாக உயர்த்தியுள்ளது என CIELHR குழுமத்தின் நிர்வாக தலைவர் பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார். சென்னையில் உள்ள நட்சத்திர விடுதியில் CIELHR குழுமத்தின் நிர்வாக தலைவர் பாண்டியராஜன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தொழில்நுட்பத்தை மையமாக கொண்ட அணுகுமுறையால் நிறுவனம் பெற்ற வளர்ச்சியை எடுத்துரைத்தார்.
10 ஆண்டுகளில் 1000 கோடி ரூபாய் மதிப்பிலான மனிதவள நிறுவனமாக உருவாக்கும் இலக்குடன் தொடங்கப்பட்ட CAELHR அந்த இலக்கை வெறும் 9 ஆண்டுகளில் எட்டி முக்கிய மைல்கல்லை பதிவு செய்துள்ளதாக தெரிவித்தார். 2026 நிதியாண்டில் 32% வளர்ச்சியை பதிவு செய்து தனது வருவாயை கிட்டத்தட்ட 1984 கோடி ரூபாயாக உயர்த்தியுள்ளது என்றும் கூறினார். ஒரு எம்ப்ளாயிஸா அவங்களை உருமாற்றுவதற்கு அவங்களுக்கு பயிற்சிகள் அளித்து அவங்களுக்கு நல்ல ஸ்ட்ரக்சர் போட்டு கொடுத்து அவங்களுக்கு எல்லா விதமான அவங்க அந்த நிறுவனத்திலே உணர்வுபூர்வமாக ஒருங்கிணைக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவையோ என்கேஜ்மெண்ட் சொல்லக்கூடிய அது எல்லாமே கொடுக்கிறது அந்த டெவலப்ல வருது. விழுப்புரத்தில் எடப்பாடி பழனிசாமி ஆதரவு மாவட்ட செயலாளருக்கு CV சண்முகம் ஆதரவாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்ட செயலாளர் பதவியில் இருந்து CV சண்முகத்தை நீக்கி புதிதாக பசுபதி என்பவரை மாவட்ட செயலாளராக நியமித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார். இதையொட்டி விழுப்புரத்தில் உள்ள அதிமுக அலுவலகத்திற்கு புதிய மாவட்ட செயலாளர் பசுபதி வருகை தந்தார். அப்போது அவருக்கு அவரது ஆதரவாளர்கள் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். இதனை தகவல் அறிந்த CV சண்முகத்தின் ஆதரவாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்து அலுவலகம் முன் நின்று கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து இரு தரப்பினரையும் சமாதானம் செய்து அங்கிருந்து அனுப்பி வைத்தனர். புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட அதிமுக செயலாளராக பழனிவேல் நியமிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விஜயபாஸ்கரின் ஆதரவாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட அதிமுக செயலாளராக இருந்து வந்த விஜயபாஸ்கரை பதவி நீக்கம் செய்து புதிய வடக்கு மாவட்ட செயலாளராக பழனிவேலை அதிமுக பொதுச் செயலாளர் நியமித்து அறிவித்தார். இதையொட்டி புதுக்கோட்டை அசோக் நகர் அருகே உள்ள அதிமுக மாவட்ட அலுவலகத்திற்கு புதிய வடக்கு மாவட்ட செயலாளர் பழனிவேல் வருகை தந்தார். அப்போது அவரது ஆதரவாளர்கள் அவருக்கு பட்டாசு வெடித்து சிறப்பான வரவேற்பு அளித்தனர். இதனை தகவல் அறிந்த விஜயபாஸ்கரின் ஆதரவாளர்கள் அலுவலகத்திற்கு முன் அமர்ந்து முழக்கங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த காவல்துறையினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி ஆர்ப்பாட்டத்தை கைவிட செய்தனர். குளச்சல் ஆழ்கடல் பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த கேரள மீனவர்களின் படகு உடைந்த நிலையில் அவ்வழியாக வந்த முட்டம் பகுதியை சேர்ந்த மீனவர்கள் 15 பேரையும் பத்திரமாக மீட்டு கரை சேர்த்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் ஆழ்கடல் பகுதியில் கேரள மாநிலத்தை சேர்ந்த 15 மீனவர்கள் குஞ்சச்சன் என்ற விசைப்படகில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது விசைப்படகின் அடிப்பகுதி உடைந்து படகு மூழ்கி விபத்து ஏற்பட்டது. தொடர்ந்து அந்த வழியாக வந்த முட்டம் கடற்கரை பகுதியை சேர்ந்த மீனவர்கள் லைஃப் ஜாக்கெட் கொடுத்து 15 மீனவர்களையும் காப்பாற்றி கரை சேர்த்தனர். நேபாள் நாட்டில் நடைபெற்ற சர்வதேச சிலம்பம் போட்டியில் 30 பதக்கங்களை வென்ற வீரர் வீராங்கனைகளுக்கு கோவை ரயில் நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. நேபாள் நாட்டில் நடைபெற்ற சர்வதேச அளவிலான சர்வதேச சிலம்பம் போட்டியில் இந்திய அணி சார்பாக கலந்து கொண்ட கோவையை சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் 26 தங்கம் உட்பட 30 பதக்கங்கள் பெற்று வெற்றி பெற்றுள்ளனர். இந்நிலையில் வெற்றி பதக்கங்களுடன் கோவை திரும்பிய வீரர் வீராங்கனைகள் மற்றும் பயிற்சியாளர்களுக்கு ரயில் நிலையத்தில் மேளதாளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதையடுத்து மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள் மாலைகள் மற்றும் சால்வைகள் அணிந்தும் இனிப்பு வழங்கியும் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இது தொடர்பாக பயிற்சியாளர்கள் சந்தித்து பேசிய போது புதிதாக பொறுப்பேற்றுள்ள தமிழக அரசு சிலம்பம் உள்ளிட்ட இந்திய பாரம்பரிய விளையாட்டு போட்டிகளில் கவனம் செலுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். இந்த சுமையை பாத்தீங்கன்னா தமிழக அரசு கவனத்தில் கொண்டு இவங்களுக்கு தேவையான அந்த ஒரு பண உதவியோ பொருள் உதவியோ கொடுத்து உதவுனாங்கன்னா இன்னுமே பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் மட்டுமல்லாமல் வேற வேற தேசங்கள்ல போய் நாங்க வெற்றி பெற்று வருவோம் அப்படின்றத பாத்தீங்கன்னா நம்ம கோவை மாவட்ட வீரர்கள் சார்பாகவும் எங்களுடைய வெற்றி பெற்ற இந்த குழந்தைகள் சார்பாகவும் பாத்தீங்கன்னா நாங்க சொல்லிக்கிறோம். நன்றி, வணக்கம். கன்னியாகுமரியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் விபத்து சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட இளைஞர் மருத்துவ கட்டணம் செலுத்தாத காரணத்தால் கடந்த 1 மாத காலமாக அங்கேயே சிறை வைக்கப்பட்டு துன்புறுத்தப்படுவதாக வீடியோ வெளியிட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே பாக்கோடு பேரை சேர்ந்த சதீஷ்குமார் தனது மனைவியோடு கடந்த மார்ச் மாதம் 31ஆம் தேதி இருசக்கர வாகனத்தில் நாகர்கோயில் தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த போது அரசு பேருந்து மோதி விபத்து ஏற்பட்டது. அப்போது அங்கிருந்தவர்கள் அவர்களை மீட்டு தனியார் ஆம்புலன்ஸ் மூலம் மார்த்தாண்டம் சலோம் என்ற தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். அங்கு இருவருக்கும் சிகிச்சை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் அவரது மனைவி மட்டும் கடந்த மார்ச் மாதம் 22ஆம் தேதி டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார். ஆனால் சதீஷ்குமாருக்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் இவரது சிகிச்சை பணம் கட்டாத காரணத்தால் கடந்த 1 மாதத்திற்கு மேலாக அவரை மருத்துவமனையில் உள்ள தனி வார்டில் அடைத்து கொடுமைப்படுத்தி வருவதாக சதீஷ்குமார் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். மேலும் இது சம்பந்தமாக உயர் அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். செங்குன்றம் அருகே 2 கோடியே 32 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கஞ்சா பொருட்களை கடத்தி வந்த வடமாநிலத்தை சேர்ந்த இருவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர்.
திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அருகே உள்ள நல்லூர் சுங்கசாவடியில் மத்திய போதைப்பொருள் கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது 2,32,00,000 ரூபாய் மதிப்பிலான 465 கிலோ கஞ்சா மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட கண்டெய்னர் டிரெய்லர் லாரி பறிமுதல் செய்தனர். இதைத் தொடர்ந்து இந்த சம்பவத்தில் தொடர்புடைய ஒடிசா மற்றும் பீகார் மாநிலங்களைச் சேர்ந்த 2 வரை கைது செய்தனர். இதையடுத்து இந்த கடத்தல் கும்பலின் பின்னணி குறித்தும் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் போதைப்பொருள் கடத்தலுடன் தொடர்புடையவர்களின் வங்கி கணக்குகளை முடக்கும் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். குரும்பூண்டியில் ஒரே இரவில் அடுத்தடுத்து 3 வீடுகளில் நடந்த திருட்டு சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் குரும்பூண்டி வடக்கு தெருவை சேர்ந்த ஜேம்ஸ் என்பவர் தனது வீட்டில் உள்ள பீரோவில் 11 பவுன் தங்க நகைகளை வைத்துள்ளார். அவர் வெயிலின் தாக்கத்தால் இரவு வீட்டை பூட்டிவிட்டு வீட்டின் முன்பகுதியில் உள்ள தரைத்தளத்தில் படுத்து உறங்கினார். அப்போது வீட்டின் பின்பகுதியில் உள்ள லாக்கினை உடைத்து உள்ளே புகுந்த மர்ம நபர்கள் வீட்டில் வைக்கப்பட்டிருந்த 11 பவுன் தங்க நகை மற்றும் 50,000 ரூபாய் பணத்தை திருடி சென்றுள்ளனர். இந்நிலையில் ஜேம்ஸ் அதிகாலையில் வீட்டை திறந்து பார்த்தபோது நகை மற்றும் பணத்தை மர்ம நபர்கள் திருடி சென்றதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதேபோன்று அதே தெருவில் தனீஸ்லாஸ் என்பவரின் வீட்டில் பீரோவில் வைக்கப்பட்டிருந்த 1 பவுன் தங்க நகை மற்றும் 20,000 ரூபாய் பணத்தையும் திருடி சென்றுள்ளனர். மேலும் மற்றொரு வீட்டின் கதவை உடைக்க முயற்சித்த மர்ம நபர்கள் கதவை உடைக்க முடியாமல் அங்கிருந்து சென்றுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து கந்தர்வக்கோட்டை காவல் நிலையத்தில் ஜேம்ஸ் மற்றும் தனீஸ்லாஸ் புகார் அளித்ததன் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நைட்டு கரெக்டாக ஒரு 12:30க்கு எனக்கு தெரிய வந்துச்சு இந்த சம்பவம். வீட்டை திறந்து பார்க்குறப்போ பார்த்தோன்னா பீரோல் ஓப்பன் பண்ணி இருந்தது. பீரோவில் உள்ள லாக்கெல்லாம் உடச்சி அதில் இருக்கிற 1 பவுன் செயின் ப்ளஸ் 20,000 ரொக்கத்தையும் திருடிட்டு போயிட்டாங்க. இது இல்லாமல் பக்கத்தில் ஒரு வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு 11 பவுன் நகை ப்ளஸ் 50,000 ரூபா ரொக்கத்தையும் திருடிட்டு போயிருக்காங்க. வாணியம்பாடியில் அரசு மதுபான கடையில் இருந்து கூடுதல் விலைக்கு விற்க மது பாட்டில்களை வாங்கி சென்ற திமுக பிரமுகர் உட்பட 2 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் உள்ள தண்டுமாரியம்மன் கோவில் அருகே வாணியம்பாடி நகர காவல்துறையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக வந்த 2 சக்கர வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்த போது அதில் 225 மது பாட்டில்கள் பதுக்கி எடுத்து சென்றது தெரிய வந்தது. இதையடுத்து காவல்துறையினரின் விசாரணையில் மது பாட்டில்களை கடத்தி வந்த நபர் மேட்டுப்பாளையத்தை சேர்ந்த அருண், திமுக பிரமுகர் ராஜ்குமார் என்பதும் தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து மது பாட்டில்களை பறிமுதல் செய்த காவல்துறையினர் 2 வரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இடுக்கிக்கு சுற்றுலா சென்ற தமிழக சுற்றுலா பயணிகளின் வேன் பள்ளத்தாக்கில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் பெண் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கேரள மாநிலம் இடுக்கிக்கு விருதுநகரை சேர்ந்த 28 சுற்றுலா பயணிகள் வேனில் சுற்றுலா சென்றனர். அப்போது இடுக்கி சின்ன கனாலில் இருந்து பெரிய கனாலுக்கு செல்லும் வழியில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த வேன் பள்ளத்தாக்கில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 10க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்த நிலையில் அங்கிருந்தவர்கள் அவர்களை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டும் பலனின்றி மேரி ஸ்டெல்லா என்ற பெண் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. காமலாபுரத்தில் உள்ள மகா மாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு புலிவேட்டை வைபவம் மிக சிறப்பாக நடைபெற்றது. சேலம் மாவட்டம் காமலாபுரத்தில் மகா மாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு புலிவேட்டை வைபவம் நடைபெற்றது. இதில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பழனி கவுண்டர் புலி வேடமிட்டார். இந்த வினோத வழிபாட்டை காண சுற்று வட்டாரத்தை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். குடியாத்தத்தில் உள்ள கங்கையம்மன் கோவிலின் சிரசு ஊர்வலத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் உள்ள கங்கையம்மன் கோவிலில் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து அம்மனின் சிரசு ஊர்வலம் மிக சிறப்பாக நடைபெற்றது. இதில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களின் நேர்த்தி கடனை செலுத்தி சாமி தரிசனம் செய்தனர். இதன் பின்னர் விழாவில் முரளிதர சுவாமி பக்தர்கள் சார்பில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மூத்த வழக்கறிஞர் பூபதி கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அன்னதானம் மற்றும் நீர்மோர் உள்ளிட்டவை வழங்கினார். மேலும் விழாவையொட்டி ஏராளமான காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். இனி வருவது திரையுலக செய்திகள். நடிகர்கள் பிரபுதேவா, வடிவேலு கூட்டணியில் புதிதாக உருவாக்கியுள்ள பேங் பேங் என்னும் திரைப்படத்தின் படப்பிடிப்பு நிறைவடைந்துள்ள நிலையில் படக்குழுவினர் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளனர். நடிகர்கள் பிரபுதேவா, வடிவேலு கூட்டணியில் புதிதாக உருவாக்கியுள்ள படம் பேங் பேங் என்ற புதிய படத்தில் நடித்துள்ளனர். இயக்குனர் சாம் ரோட்ரிகஸ் இயக்கத்தில் இப்படத்திற்கு இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா இசையமைத்துள்ளார். இப்படத்தில் பப்ளு பிருத்திவிராஜும் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். இந்நிலையில் பேங் பேங் படத்தின் படப்பிடிப்பு நிறைவடைந்துள்ளதாக படக்குழு வீடியோ வெளியிட்டுள்ளது. இதனால் இனிவரும் காலங்களில் இப்படத்தின் அப்டேட்டுகள் அடுத்தடுத்து வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இனி வருவது உலக செய்திகள்.
அமெரிக்காவில் சிறிய ரக விமானம் ஒன்று வீட்டின் மீது விழுந்து விபத்துக்குள்ளானதில் விமானத்தில் பயணித்த 2 பேரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். அமெரிக்காவின் ஓகியோ மாகாணம் அக்ரான் விமான நிலையத்திலிருந்து சிறிய ரக விமானம் புறப்பட்டது. அப்போது விமான நிலையத்திலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் நடுவானில் பறந்து கொண்டிருந்த விமானம் திடீரென அக்ரான் பகுதியில் உள்ள ஒரு வீட்டின் மீது விழுந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் விமானத்தில் பயணித்த 2 பேரும் உயிரிழந்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 59வது போட்டியில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிகள் மோதுகின்றன. லக்னோவில் 19வது IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 59வது போட்டி இன்று நடைபெறுகிறது. இந்த போட்டியில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிகள் மோதுகின்றன. இதில் லக்னோ அணியின் கேப்டன் ரிஷப் பண்ட் தலைமையிலான வீரர்களும் சென்னை அணியின் கேப்டன் ருத்ராஜ் கெய்ட்வாட் தலைமையிலான வீரர்களும் பங்கேற்கின்றனர். இவ்விரு அணிகளும் இதுவரை 7 முறை நேருக்கு நேர் மோதி இருக்கின்றன. இதில் இரு அணிகளும் தலா 3 வெற்றி பெற்று சமநிலையில் உள்ளன. எனவே இன்றைய போட்டியில் யார் வெற்றி பெறப் போகிறார்கள் என்று ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பு உள்ளது. இனி வருவது தங்கம், வெள்ளி மற்றும் பங்கு சந்தை விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கம் இன்று 1 சவரன் 1,19,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 100 ரூபாய் குறைந்து 14,950 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 சவரன் 800 ரூபாய் குறைந்து 1,19,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் 1 சவரன் 1,30,472 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 305 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 3,05,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய பங்கு சந்தைகளில் வணிகம் இன்று உயர்வுடன் காணப்படுகிறது. மும்பை பங்கு சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 62 புள்ளிகள் அதிகரித்து 75,461 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்கு சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் நிப்டி 30 புள்ளிகள் அதிகரித்து 23,719 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் தலைப்பு செய்திகள். ஜூன் 21ஆம் நாள் நீட் மறுதேர்வு நடத்தப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அறிவிப்பு. முறைகேட்டை தவிர்க்க அடுத்த ஆண்டு முதல் கணினி வழியாக தேர்வு நடத்த திட்டம். நீட் மறுதேர்வு நடத்தும் முடிவை கைவிடக் கோரி பிரதமர் நரேந்திர மோடிக்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கடிதம். 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கையை நடத்த வலியுறுத்தல். பிரதமர் மோடி செய்த தவறுக்கான விலையை மக்கள் கொடுக்க வேண்டியுள்ளதாக ராகுல் காந்தி கருத்து. பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்துள்ள நிலையில் மீதி வசூல் இன்னும் பல தவணைகளாக நடைபெறும் என்றும் எச்சரிக்கை. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை திரும்ப பெறும் பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். காய்கறிகள், உணவுப் பொருட்கள், இன்றியமையா பொருட்களின் விலை உயரும் என்றும் சுட்டிக்காட்டல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.